அறிவிப்பு. நம்ம அங்காளீஸ்வரி கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் தீமிதி திருவிழாவிற்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க விழா குழுவின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, அம்மனின் அருள் பெறுக. அங்காளீஸ்வரி கோவிலின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி டெஸ்டிங். கவனமா கேளுங்க மக்களே. நம்ம அம்மன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆலயம் வந்து அம்மன் அருளை பெறுங்கள். திருவிழானால திருடங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாம் ரொம்ப பத்திரமா இருங்க. பிள்ளைங்களை திருடங்களுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க கூடாது. பிள்ளைங்க பத்திரம், ப்ராப்பர்ட்டி பத்திரம், கையில் இருக்க வளையல் பத்திரம், கழுத்தில் இருக்க செயின் பத்திரம், பத்திரம் பத்திரம், அனைத்தும் பத்திரம். காவல்துறை எச்சரிக்கிறது, நீங்க பத்திரமா இருங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேய், இன்னது சத்தமா வாய் விட்டு படிக்கிற மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்ட. படுறா பாப்போம். படுறா வாயில்லாதவனே, ஊமை கொட்டா. தமிழ் அடிச்சியா நீ? தமிழுக்கு வாயெல்லாம் அறிவு இருக்கு, பலம் இருக்கு. அட்ரா தமிழ். நண்பன் வேற இவ்வளோ பணத்தை கையில் கொடுத்துட்டான். எப்படி பாதுகாக்க போறோன்னே தெரியலையே. இருங்க சார், பார்க்குறேன். ஏய், அறிவு இல்லை, காரை கொண்டு வந்து முன்னாடி போடுற. ஏய், கண்டு தரல கபோதி. கண்ணு வித்தாடா கார் வாங்கினேன். இல்லை சார், கண்ணை கட்டி தான் கார் வாங்கினேன். அதெல்லாம் போகட்டும். ஒரு 10 செகண்ட் உங்ககிட்ட பேச முடியுமா சார்? பேசு. நான் பேச போறேன். ஒன்றும் பெருசாலாம் பேச போறதில்ல சார். கார் வந்த பாதியை கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். என்னது திரும்பி பார்க்க முடிஞ்சது. கண்ணுங்களா, காரை தள்ளி போட்டு செல்லுங்களா அப்படியே அள்ளி போட்டு வாங்கடா. செல்லம். ஓகே மாமா. டேய், நமக்கு நிறைய வேலை இருக்குடா. சீக்கிரம் சீக்கிரம். இந்த சனப்பண்ணியை ஏற்றுனதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வீலே ஒரு பக்கம் போகுது. டேய் வாடி என் சீக்கிரம். என் பட்டுக்குட்டி வாடா. வாங்கடா. டேய், என்னடா அவன்கிட்ட கட்டி உருண்டுட்டு இருக்க? போன மாதிரி கணக்குறான். இவ்வளோ கஷ்டப்பண்ணுமான்னு. ஏய், 5 கோடி வேணும்னா கஷ்டப்பண்ணுடா, சும்மா வரும். எதுக்கு அனாவசியமா வீட்டுக்குள்ள போயிட்டு பேசாம காருக்குள்ள வச்சே முடிச்சிருவோமே. 5 கோடி அப்படியே வந்து பாக்கெட்ல வைப்பாங்க. ஏய், தூக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு 30 வேளை சாப்பிடுவோம் போல இருக்க. சின்ன வயசுல உப்பு மூட்டை தூக்குனது. என்னடா நிக்கிற? யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். யாராவது பாக்குற வரைக்கும் வேணா இங்கே நிக்கிறியா? 25 கோடி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 25 கோடி 2 லிப்பியும் கவர் பண்ற மாதிரி ஒட்டுவோம். டேய், என்னடா பண்ற? பேசக்கூடாதுங்கிறதுக்காக வாயில டேப் ஓட்டுனேன். ஏய், சரி நாயுடு, என்ன ஷேவிங் பிளேடு இருக்கேன். எதுக்கு? டேப் ஓட்டுறதுக்கு மீசை இடைஞ்சலா இருக்கு, ஒட்ட மாட்டேங்குது. ஷேவ் பண்ணி விட்டு ஓட்டுவேன். ஆமாண்டா, பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமாடா பண்ண போற. ஒட்றா. சாரி சாரி. அவனுக்கும் ஒட்றா. ஓகே, புடுறா. மூச்சு கூட. என்னடா பண்ற? அவனுக்கு சேர்த்து ஓட்ட சொன்னீங்க. போங்கடா. ஐயோ, உங்களை வச்சு ஒரு எறும்பு கூட கடத்த முடியாதுடா. எனக்கு வந்து வாசிக்கல. சரி சரி. ஐயோ, 25 கோடி. ஓட்றா. 25 கோடி. சும்மாவே இருக்க மாட்டியாடா? 25 கோடி.
நல்ல இடங்கிறது. ஏன் சாமி முகம்லாம் வாடி போயிருக்கு? விளையாடிட்டு வரையா? உலகங்களுக்கு தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் என் பிள்ளை தமிழால் பேச முடியலையே. கேட்டல கூட்டமாக இருக்கான். பணம் தொலைஞ்சிடும் ஐயா. நினைச்சது உடனே செய்யணும்னு அடம் பிடிக்காது. கஷ்டப்பட்ட கையையும் 10 வருஷம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன் என்ன செய்ய சொல்றது கேளுங்க. சொன்னா கேள்றா. அப்பா இருந்தானே போலாம். மனசே இல்லாம தான் அனுப்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு ஐயா. அதான் போதும் போதும் போதும், இங்கே நிறுத்துங்க. நிறுத்துறேன். என்னைக்கு நானும் என் வண்டியை இந்த எல்லையை தாண்டி இருக்கோம். சரி, வரட்டுமா? வா லட்சுமி வா. நீ வரணுன்னு தான் என் வீடும் வாழ்க்கையும் காத்துட்ருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? என்ன திடீர்னு அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே புள்ள. காலகாலத்தில் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி எங்கள் வீட்டு வாசலில் வாழை மரத்தை கட்டணும்னு எங்கள் அம்மா துடிக்கிறாங்க. மனோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பக்கவாதத்துல வீழாம இருந்திருந்தா உன் தாலி என் கழுத்துல தொங்கிருக்கும். உங்களுக்கு தான் தெரியும்ல, என் தம்பிக்கு பிறந்ததுல இருந்தே பேச்சு வராது. இப்ப அம்மா வேற படுத்த படுக்கையில. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க வீட்டுல எங்க மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கங்க, சத்தியமா நான் குறுக்க வர மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். நீங்க இன்விடேஷன் வச்சா மனசார வந்து வாழ்த்துவேன். இதுதான் நீ நம்ம 4 வருஷ காதலுக்கு கொடுக்குற மரியாதையா? ஐயோ, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மனோகர். இந்த நிலைமையில என் தம்பிக்கு நான் ஒரு நல்ல அக்காவாவும் என் அம்மாக்கு ஒரு மகளாவும் இருக்கணும். அவங்க பாவம். ஓ, அப்ப நான் பாவம் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய லட்சுமி கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நான் மட்டும்தான். இது அவன் முடிவா? இது என் முடிவு. உங்களுக்கு நல்ல ஆரம்பம். ஆல் தி பெஸ்ட். உங்க மாமா பொண்ணுக்கும் சொல்லிடுங்க. நான் வரேன். லட்சுமி, தம்பி, உனக்கு பேச்சு வராதா? சுத்துறதுக்கு எவ்வளவு அது மட்டும் சொல்லு. 60 ரூபாய். 60 ரூபாவா? சொன்னா மட்டும் வந்துருவா. போறீங்க போ.